ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் சாப்பிட்டாச்சா? நாங்கள் இப்போ தான் சாப்பிட்டோம். எங்கள் அம்மாவாசைங்க, காலையிலேருந்தே ஒரே வேலை. வீடு வாசலாம் தொடச்சிட்டு, வீடு வாசலாம் வந்து நேற்றே தொடச்சிட்டேன். இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு இந்த படைக்கிற இடத்த மட்டும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ தானே அமாவாசை விரதத்தை முடிச்சுட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு பூ கட்டிகிட்டு இருக்கிறோம். நீங்களும் சாப்பிட்டீங்களா? இதுதாங்க எங்கள் மாமனார். அவர் வந்து இறந்து 2018 இறந்தாருங்க. 5-6 வருஷம் ஆயிடுச்சு. அமாவாசைன்ற பேரு தாங்க. அமாவாசைக்கு நான் தான் படைப்பேன். இவர் வரவே மாட்டார். நான் தான் கற்பூரம் ஏற்றி விடுவேன். கற்பூரம் ஏற்றி விட்டு மேக்சிமம் வந்து படைக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து விரதம் எடுக்கணுன்னுவாங்க. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேங்க, கேட்கவே மாட்டுறாரு. அதனால சரி போ, யார் படைச்சா என்ன அப்படின்னு நினச்சிட்டு நம்ம நல்லதே நினைப்போம், நம்மளுக்கு நல்லதே நடக்கும்ன்ட்டு அந்த ஒரு நம்பிக்கையில் வந்து நானாகவே கற்பூரம் ஏற்றி விட்டுருவோங்க. அதோட இப்போ தாங்க அவர் வந்தார். அவர் படைச்சிடுவேன். படைச்சிட்டு வந்து காக்காவுக்கு உடனே சாப்பாடு எடுத்து வச்சுருவேன். சாப்பாடு எடுத்து வச்சுட்டு இலை கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்புறம் இலையை எடுத்து மூடி வச்சுருவாங்க. அவர் வந்தோடனே அதுக்கப்புறம் அவர் விரதம் பண்ணிட்டு தான் நாங்கள் சாப்பிடுவோம். அப்புறம் அப்படி தான் நடக்குது. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், அவர் கேட்க மாட்டாரு. கேட்டேன், கடையில் அந்த நேரம் தான் வேலை இருக்குது அப்படின்னுறாரா. அப்புறம் என்ன செய்யுது, நம்ம வேலை ஆயிடுச்சு, கடையில் அதேமாரி வேலைங்க. அப்புறம் என்ன செய்யுது, சரி அவரை நினச்சி நம்ம கற்பூரம் ஏற்றி விடுவோம், நம்மளை நல்லா வச்சுருக்காம எங்கே போயிட போகிறாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நான் மாதம் இப்படி தான் பண்ணுறோம். ஆனால் தவசத்துக்கெல்லாம் வந்து கரெக்டாக வந்துடுவாங்க. தவசத்துக்கோ இப்போ ஒரு 4 கிழமை படைக்கிறதோ அந்த மாதிரிலாம் வந்து அவர் கற்பூரம் ஏற்றி விட்ருவார். இந்த அமாவாசை மட்டும் வீட்டில் இருந்துட்டா அவர் கண்டிப்பாக படைச்சிடுவாருங்க. அந்த கடைக்கு போயிட்டா மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதே வர முடிய சூழ்நிலை இருந்தால் வந்துடுவார். வராத சூழ்நிலைன்றதுனால நானே படைச்சிடுவேன். அப்புறம் என்ன செய்யறது? எங்கள் ஊரில் பாருங்கள், புயல், அதாவது வந்து மழை வரும்னு சொல்லி மழை வரல. இப்போ சாயங்காலம் தான் புயல் கடக்க போகுதுன்றாங்க. ஆனால் இப்போ தான் மழை எங்கள் ஊரில் பிடிச்சிருக்கே மழை. இன்னைக்கு சனிக்கிழமை சந்தை வரங்க. போன வாரமும் அந்த மாரி தான் ஆச்சு, இந்த வாரமும் இந்த மாரி தான் ஆச்சு. ஆனால் பாவம் சந்தையில் இருக்கிறவங்கெல்லாம் மழை எங்கள் ஊரில் நல்லா பெய்யுது. இந்த வாரம் சந்தையில் வர போன வாரமே காய்கறிலாம் கொஞ்சம் விலை அதிகமாக இருந்தது, கார்த்திகை மாதன்றதுனால. இந்த வாரம் எவ்வளோ என்னென்ன விலைன்னு தெரியல. நான் போய் பார்த்துட்டு நான் என்னென்ன வாங்கிட்டு வந்துருக்கிறேன்னு அடுத்த வீடியோன்னு சொல்கிறேன் பாருங்கள். இன்னைக்கு வந்து மோஸ்ட்லி நான் பார்த்தீங்கன்னா காக்கட்டான் கட்டி பார்த்துருப்பீங்க, மல்லி கட்டி பார்த்துருப்பீங்க, கனகாமரம் கட்டி பார்த்துட்டீங்க. இப்போ லாஸ்ட்டாக அரும்புக்கு வந்துட்டான். எல்லா பூவிலையும் இறங்கி வந்தாச்சு. இன்னும் மாலை தாங்க கட்ட கற்றுக்குறாரு. நீ அதையும் கட்ட கற்றுக்குன்னா அதையும் எடுத்துகிட்டு வந்து போட்டுருவாரு. என்ன இது பூ விலைலாம் ஜாஸ்தியாக இருக்குங்க. என்ன விசேஷம்னு தெரியல. கார்த்திகை மாதம் தான் நடக்குது. அப்பயே பூ விலை செம்ம விலைங்க. 1/2 கிலோ தான் வாங்கினாங்க அரும்பு. சரி கட்டுக்குள்ளே போட்டால் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது 1/2 கிலோ கொடுத்து விட்டாங்க. கொஞ்சோண்டு காய் கொடுத்து விட்ருக்குறாங்க. அதனால நேரத்தெல்லாம் காய் தாங்க கட்டினேன். காய் ரொம்ப பொடுசாக இருந்துச்சுங்க. செம்ம இடுப்பு வலி வர ஜாஸ்தியாகிடுச்சு எனக்கு. அதோட சரி இன்னைக்கு இது கொஞ்சம் கடகடன்னு கட்டிட்டேன். கொஞ்சோண்டு காய் இருக்குது, காய் தான் எடுத்துட்டு கட்டணும். லீவ் விட்டானுங்க, மழைன்னு சொல்லி லீவ் விட்டாங்க. மழையே வரலங்க. ஆனால் இவங்க லீவு விட்டாங்க. என்னால் சத்தியமாக சமாளிக்க முடியலங்க. உண்மையாலுமே பாவங்க. ஆனால் மிஸ்ஸுலாம் நான் என்னால் 2 வச்சுட்டே சமாளிக்க முடியல. அங்கங்கே 50-60 வச்சுட்டு எப்படி தான் சமாளிக்கிறாங்களோ தெரியல. என்னால் கேட்டால் ஞாயிற்றுக்கிழமையில கூட ஸ்கூல் வச்சலான்னு நானாக ஒரு பேரண்டாக இருந்து சொல்லுவானா. அவங்க பாவம் வீக்லி 6 நாளும் ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு இந்த பசங்களையும் சமாளிக்கிறாங்களே ரொம்ப. ஆனால் அவங்களுக்கெல்லாம் கிரேட் தாங்க. உண்மையாலுமே செம்ம. நாங்கள் என்னோடய ஸ்டோரியெல்லாம் நான் சொல்லி புலம்பி முடிச்சுட்டேன். நீ புலம்பெல்லாம் முடிஞ்சிருச்சு. நீ புலம்பல் உங்கள்கிட்டே ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக நம்ம வீடியோவில் என்ன விஷயத்துக்கு வந்திருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நேற்று கடைக்கு போனேன். ஒன்று வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். நேற்று தான் வாங்கினேன். என்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா வளையல் வாங்கினேங்க. காமிக்கிறேன் பாருங்க. இது 2 எத்தனை பவுன் இருக்கும்? 1 2 பவுனாவது இருக்குங்க. நல்லா அழுத்தமாக இருக்கு பாருங்க. நான் கையில் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாரி கண்ணாடி கூட எனக்கு இந்த மாரி பவுன் வளையல் போடணும்னா ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது.
இந்த மாதிரி போடணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஆக்சுவலாக இதை வந்து பின்னாடி தள்ளி கண்ணாடி வலையில் முன்னாடி போடணும். எனக்கு இந்த மாரி போடணுன்னு ரொம்ப நாளாகவே எனக்கு ஆசை. அது வந்து இப்போ தான் நிறைவேறி இருக்கு. அதான் இருக்கா இப்படி இது வந்து ஒன்று 2 பவுன் 2.5 பவுனுக்கு வருங்க. இது வந்து 16 கிராம் வெயிட்டு ஒன்று உண்மையாலுமேங்க. இது ஒன்று வந்து 16 கிராமுங்க. நல்லா கரெக்டாக 16 கிராம் எடை வச்சுட்டேங்க. இது வந்து இப்போ வந்து இந்த 4 பவுன் வளையல் எடுக்க போனால் எவ்வளோ வரும்? இல்லைன்னு பார்த்தீங்கன்னா 2.5 லட்ச ரூபா வரும். நம்மளுக்கு திருட கூட தெரியாது. அதனால பார்த்தேன் நம்ம எங்கே போகிறது, சரி இவரை கேட்டால் இவரெல்லாம் எடுத்து தர மாட்டாரு, ஓடிட்டு ஒரே வார்த்தையோ முடிச்சிடுவாரு. இவரையே நம்ம போய் கெஞ்சிட்டு இருக்குவான, நம்மளால எடுக்க முடியாதா அப்படின்னு நினைச்சாங்க. அப்புறம் நான் வந்து ரெகுலரா நான் வந்து இங்க வந்து இந்த ஏரியாவில் இந்த செயின் வலையெல்லாம் வந்து விற்பாங்கங்க. அவங்கள்ட்ட அவங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க, இங்க வருவாங்க, ஒரு அக்கா பூ அவங்க வருவாங்க எங்ககிட்ட. அவங்கள்ட்ட பார்த்தேன் இந்த வளையல். பார்த்தா நான் அவங்க வந்து பெங்களூர்லேருந்து எடுத்துட்டு வரேன்னு சொன்னாங்க. எனக்கு பிடிச்சிருந்தது. பார்த்தா பவுனு மாரியே இருக்குங்க. இப்போ இந்த காலத்துலங்க பவுனு எது கவரிங் எதுன்னே தெரியாமல் போயிடுச்சு. எல்லாமே ஒரே மாரியே இருக்கு. அதனால எனக்கு இந்த வளையல் பார்த்த உடனே பிடிச்சிருந்துச்சு. கைக்கு போட்டோடனே ஒரு வளையல் போட்டாலும் கைக்கு நல்லா அடர்த்தியாக இருக்குங்க. என் கையெல்லாம் கருப்பாயிடுச்சு, பூ கட்டியா என்னன்னே தெரியல, கையெல்லாம் கருப்பாயிடுச்சு. அதோட பார்த்த உடனே எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி எப்படியும் இவர் பவுன் எடுத்து தர மாட்டாரு, நம்மளுக்கு கவரிங்ல தான் வளையல் அப்படின்னு மீதி எல்லாம் கூட கோல்டு வச்சிருக்கிறேங்க. என்கிட்ட வளையல் இருந்துச்சு, இப்போது இல்லை, அவ்வளோதான். அதனால இது நிரந்தரம் கிடையாது, தற்சமயம்தான். அதனால வந்து சரி பார்த்த உடனே பிடிச்சிருந்ததா, நம்மளுக்கு பிடிச்சிருந்தா எடுத்து போட்டுக்க வேண்டியதானு சொல்லிட்டு நானாவே எடுத்துக்கிட்டேங்க. இது ஆக்சுவலாக பவுன்லாம் கிடையாது. நீங்கள் எது அப்படின்னு நான் சொன்ன உடனே நீங்கள் நினச்சிக்காதீங்க, ஓ பவுன் வளையல் எடுத்துட்டாங்களாட்டுக்கு அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. இது கவரிங் தான். இது வந்து ஜஸ்ட்டு 400 ரூபா தான். பாருங்க, இதை பார்த்தா பவுனு மாரியே இருக்குங்க. இது நிறைய பேர் பார்த்துட்டு வர இது எத்தனை பவுனுன்னே கேட்டாங்க. இது பவுன்லாம் கிடையாதுங்க, கவரிங் தான் அப்படின்னா. இது பரவாயில்லையே நல்லா இருக்கே அப்படின்னாங்க. எனக்கு இந்த மாதிரி ஒன்று போட்டாலும் எனக்கு இந்த மாதிரி போடணுன்னு எனக்கு ஆசைங்க. பவுன்லேயும் சரி இல்லை கவரிங்லேயும் சரி. ஆனால் வந்து நம்மளால பவுன் தான் எடுத்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில் போட முடியாது. இப்போ பவுன் விற்கிற விலைக்கு நம்மளால வந்து பவுன்லாம் வாங்க முடியாதுங்க. நிமிஷத்துக்கு நிமிஷம் மூச்சு எப்படி நம்ம நிமிஷத்துக்கு நிமிஷம் விடுறோம், அந்த மாதிரி பவுன் விலையும் ஏறிக்கிட்டே போகுது. இல்லாதவங்களாம் என்ன பண்ணுவாங்களோ தெரிலங்க. நம்மள்கிட்ட இருக்கிறதையாவது காப்பாற்றிக்கணும்னு நான்லாம் நினைக்கிறேன். எனக்கு அதுதாங்க, எடுக்கணும்லாம் ஆசை கிடையாது. மற்றபடி நம்மளுக்கு சப்போஸ் பவுன் எடுக்க முடியலன்னா இந்த மாதிரி வாங்கி போட்டு ஆசையை தீர்த்துக்க வேண்டியதான், வேற வழி கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டாங்க. இந்த வளையல் வாங்கினேன். அந்த வளையல் வாங்கி நல்லா இருக்கு. இப்பதான் ரீசெண்டா வாங்கினேன் நான். சூப்பரா இருக்கு. ஆனா பவுன் மாரியே இருக்கு. இந்த மாரி பவுன் வளையல் வாங்கினேங்க. நானும் எங்க வீட்டுக்கார்ட்ட கேட்டுட்டு தான் இருக்கேன். ஏற்கனவே ஆல்ரெடி நான் பவுன் வளையல் வச்சிருந்தேங்க. அது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால விவரம் தெரியாம வித்துட்டேன். வித்ததுனால இப்ப நினைக்கிறேன், ஐயோ என்ன நம்ம வித்துட்டோமே அப்படின்னு நினைச்சு. வளைகாப்புக்கு எங்க வீட்டுல போட்டாங்கங்க, 2 பவுன் வளையல் போட்டாங்க. இப்ப ரீசெண்டா தான் நான் அதை இடையில வித்துட்டேன். நான் வித்தப்போதான் என்னடா நம்ம விற்கும் போதே எனக்கு தெரியல. எனக்கு இப்ப வந்து ஐயோ நம்ம அவசரப்பட்டுட்டோமே அப்படின்னு நினைக்கும் போதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு மனசு. வித்தது வந்து நான் வந்து வித்துட்டேனேன்னு இப்ப விற்கிற விலைவாசிக்கு பவுனை வித்துட்டேனேன்னு ஃபீல் பண்றேன்னு வச்சு. மற்றபடி நான் வித்தது வந்து நல்ல செலவுக்கு தாங்க நான் பயன்படுத்தினேன், கெட்ட செலவுக்கு தான் நான் பயன்படுத்தலை. அந்த நேரம் எனக்கு அதை வித்ததுனால தான் கொஞ்சம் அதில் கொஞ்சம் இதாக இருந்தது. மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. அப்படி இருந்து இப்போ இவர் எனக்கு ஒரு வளையல் மட்டும் ஒன்று எடுத்து கொடுத்தாருங்க. ஒரு சிங்கிள் வளையலாக தான் இருக்காது என்கிட்ட. அதுக்கு மேட்சாக தான் இன்னொன்று கேட்டுட்டு இருக்கிறேன். அதை ஆர்டர் கொடுத்து அதையும் செஞ்சிடணும் நம்ம. அது வரைக்கும் பவுன் வளையல் மாதிரியே நினச்சி நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதான், மனசை தேர்த்திக்க வேண்டியதான். அப்புறம் நம்ம வீட்டு சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை அப்புறம் நம்மளே புரிஞ்சுக்கலன்னா அப்புறம் என்ன இருக்குங்க அப்படின்னு நினச்சி நம்மளும் நம்ம இதுக்கே இப்படின்றோம். நம்ம இல்லாதவங்கலாம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கல்ல, அவங்க கூடலாம் நம்ம கம்பேர் பண்ணும்போது இது நம்மளுக்கு எவ்வளோ தேவலாம் அப்படின்னு நினச்சி மனசை தேட்டிக்கிட்டே இருந்துக்க வேண்டியதான். இப்போல்லாம் பவுன் எடுக்கலையேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. இப்போல்லாம் பவுன் மாரியே கோல்டு நிறைய கவரிங், கோல்டு கவரிங் நிறைய வந்துருச்சு. இப்போல்லாம் மோஸ்ட்லி யாருங்க பார்த்தா பணக்காரங்களே வந்து கவரிங் தான் போட்டு போகிறாங்க. அந்த டீனில் காலமும் மாறிடுச்சு. இப்போ எனக்கு தெரிஞ்சே வந்து இங்கேயும் ஒரு ஃபோனில் தாங்க பார்த்தேன், ஃபேஸ்புக்கில் தான் பார்த்தேன்.
யாரோ ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது டபுக்குன்னு கழுத்தில் அந்த செயினை வந்து அறுத்துட்டு போயிட்டானோ. அந்த மாரி இருக்க காலம் வந்து மாறிக்கிட்டே போகுது. காலம் மாறுது, விற்கிற விலைவாசி மாறுது, அதுக்கு ஏற்ற மாரி எந்த பொருளுக்குமே சேஃப்டியே கிடையாது. ஒரு சைக்கிள் வெளில நிறுத்திட்டு போயிட்டு உள்ளார வந்தாலே காணாம போயிடுது. அந்த அளவுக்கு காலம் மாறிக்கிட்டே இருக்குங்க. அதுக்கு ஏற்ற மாரி நம்மளும் மாறிக்க வேண்டியதான். இப்போ வந்துங்க அதாவது வந்து எப்படி சொல்றதுன்னா, பவுனை விடவே கவரிங் நிறைய மாடல் வந்துச்சு. பவுனை விடவே கவரிங் நிறைய டிசைனோ இல்லை வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்றது, நினைச்ச நேரம் ஒன்று வாங்கி போட்டுக்க ஒரு ஆசை வந்திருக்கும். அதனால பவுன் நம்ம நினைச்ச நேரம் ஒன்று வாங்கி போட முடியாது. அதே மாதிரி கவரிங் நினைச்சேன், அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு நம்ம ஆசையை தீர்த்துக்க வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க. ஓகேங்க, இதோட நான் இந்த வளையலுக்கு ஒரு ஸ்டோரியை வச்சு நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட நான் பேசிட்டேன். நான் உங்கள்கிட்ட பேசிட்டே பூவையும் கட்டி முடிச்சிட்டேன். பாருங்க, மணி 4:30 தான் ஆகுது. அதுக்குள்ளாரே வந்து பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுமாதிரி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்ச நெல்லெல்லாம் இது பூ புளியாக பூ நிறைய ஆகிடுங்க. ஓகேங்க, என் வீடியோ பிடிச்சினா என் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.